ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கிஜாக் தமிழ். இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் இது ரெண்டுத்தில் எதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, இப்போ நான் சைடில் போடுற பேனரை வந்து பார்த்துருப்பீங்க. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் எல்லாம் வந்து ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்க, மெயின் நியூஸ் பேப்பர்ஸாக இருக்க அவங்களுடைய கிளிக் பைட்ஸையும் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுடைய நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனில் அவங்களோட ஆர்டிக்கலில் யூஸ் பண்ணால் அந்த இதுவையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து மெமரி சிப், அதான் ரேம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கண்டிப்பாக வந்து ஃபோன்ஸோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகும் இல்லை இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போவே ஷாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ரொம்ப ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு வேளை இப்போ இதை பார்த்துட்டு பல பேர் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஃபோனை வெயிட் பண்ணி வாங்கலாமா, இல்லை ப்ரைஸ் ஏறுதுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அறக்க பிறகு நான் இப்போவே போயிட்டு வாங்கிட்டுமா, இப்போ 30,000 இருக்க ஃபோனு ஆல்ரெடி வந்து இப்போவே வந்து பார்த்தோன்னா 32,000 இருந்த ஃபோன் 32,000 அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. அமேசான் பொறுத்த வரைக்கும் அமேசானோடைய ஐக்கூ சீரியஸ் ஆகட்டும், அதே OnePlus உடைய Nord 5 சீரியஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதே மாதிரி ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா 14 சீரியஸ், P4 சீரியஸ், இது எல்லாமே ப்ரைஸ் ஹைக் ஆகினா மாதிரி தான் இருக்குது ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் போய் பார்க்கும்போது. ஸோ நான் இப்போவே வாங்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஹைக்லாம் ஆக போகிறது உறுதி, ஆனால் அது புது டிவைஸுக்கு தான் கண்டிப்பாக ஆகும். பழைய டிவைஸ்க்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி ஆகலாம். ரொம்ப ரேர் கேஸில் அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். மிச்சப்படியும் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைஸ் ஹைக் ஆகி வாங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒன்று ஆஃபர் சேல்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி சேல்ஸ் டைம் அப்போ அவங்களோட ஆஃபர் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது என்ன ப்ரைஸில் விற்றாங்களோ அதே ப்ரைஸில் கண்டிப்பாக விற்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோன் விற்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்கன்னா அதை விற்று தான் ஆகணும். அவங்க ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டார்கெட் அமௌண்ட்டாவது வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன மார்ஜினாவது வச்சு விற்றுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் சரி ஓகே ஆல்ரெடி தயாரிச்சாச்சு, இது வேறு 1 இயர் மேலே ஆயிடுச்சு, இது ஒரு அதை கண்டிப்பாக கிளியரன்ஸ் பண்ணி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரைஸ் கட் டவுன் பண்ணி ஆஃபர் டைமில் கார்டு ஆஃபர் அது இதுன்னு போட்டு விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உடனே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடக்காது. மேபி நீங்கள் பொங்கல் ஆர் ரிப்பப்ளிக் டே சேல் டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல் நடக்கும்போது இப்போ நோட் பண்ணிக்கோங்க, இப்போ விற்கிற ரேட்டை விட கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஐக்கூட ஃபோன்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா 32,000 33,000 30,000 இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து போயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரியல்மியோட P4 சீரியஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவனுங்க 10 கொடுசலுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறது வந்து என்னென்னா ப்ரைஸ் ஹைக் ஆக போது இப்போவே வாங்கிடுங்க ஃபோனு அப்படின்ற மாதிரி. வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த ஃபோன் ப்ரைஸ் ஹைக் ஆகிறனால நான் உடனே போய்ட்டு மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா இதை விட இன்னும் நல்ல ஆஃபர் நல்ல டீல்ஸே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு புது ஃபோனுக்கே போகிறதுக்கான ஐடியாவும் உங்கள் மைண்டில் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் ஹைக் ஆகுது அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் நான் ஃபோனை இப்போவே சீக்கிரமாக வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க தயாரித்த ஃபோனெல்லாம் கண்டிப்பாக விற்று தான் ஆகணும். அந்த விற்கணும் அப்படின்ற போது யாருமே ப்ரைஸ் கூட்டி இருக்கும்போது விற்கலை அப்படின்னா கண்டிப்பாக கார்டு ஆஃபர்னு போடுவாங்க, அப்புறமா ப்ரைஸ் கட் டவுன் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ புது ஃபோன்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் ஹைக் இருக்க தான் போகுது. புது ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஃபோனோட சக்ஸஸர் அப்படின்னு சொல்லி லான்ச் ஆகும் பார்த்துருக்கீங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா OnePlusோட 15 ஆகட்டும், ஐக்கூ 15 ஆகட்டும், ரியல்மி GT 8 Pro ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து 65,000 70,000 தான் வந்திருக்கணும். ஆனால் வந்து பார்த்தோம்னா 74,000 அப்படின்ற மாதிரி பேஸ் வேரியன்ட், அவங்களுடைய பேஸ் வேரியண்ட்டே எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சிருக்காங்க. அதுலேருந்து 80,000 அந்த மாதிரி ஹையர் வேரியண்ட்லாம் வந்து இருக்குது. அப்படின்ற போது நெக்ஸ்ட் மாதம் வந்து பார்த்தோம்னா ரியல்மி சைட்லேருந்து ரியல்மியோட 16 சீரியஸ் வந்து லான்ச் இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா OnePlusோட 15R வந்து லான்ச் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இப்போ 13R வந்து என்ன ப்ரைஸ்க்கு வந்துச்சு, நம்மளுக்கு 43,000 சம்திங்கில் வந்துச்சு. 43,000 பேஸ் வேரியண்ட் வந்து வச்சுருந்தாங்க 12,256. அதே ப்ரைஸ் வேரியண்ட்டுக்கு இப்போ 15R வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஈவந்தோ வந்து பார்த்தோன்னா ஒரு சில டவுன் கிரேட்லாம் பண்ணியிருக்காங்க தான். கேமரா வைஸில் வந்து சின்ன ஒரு அந்த டெலிஃபோட்டோ லென்ஸை தூக்குனது இது எல்லாமே டவுன் கிரேட் தான். இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா டிசைன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேட்டரியாக வந்து பார்க்கும்போது பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க தான் 15R பொறுத்த வரைக்கும். ஆனால் அங்கே அந்த கேமராவை சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி வந்துருக்கும் 13R கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் இப்போது 13R வாங்கலாமா அப்படின்ற மாதிரியே வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி ஒரு வேளை 13R வாங்குறீங்க அப்படின்னா 13R ப்ரைஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 அந்த மாதிரி இல்லை இருக்குது. 15R நாளைக்கு லான்ச் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 45,000 அப்படின்ற ப்ரைஸிங்கில் இருந்துச்சுன்னா இது டேரெக்டாகவே ப்ரைஸ் கட் டவுன் ஆகி ஒரு 37,000 அந்த மாதிரி கார்டு ஆஃபரே இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் கார்டு ஆஃபர் போட்டு 35 அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் வெயிட் பண்ணிங்க, வேறு ஏதோ பொங்கல் ஆஃபர் வரைக்கும் இல்லை ரிப்பப்ளிக் டே ஆஃபர் வரைக்கும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 34 33 அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில்
ப்ரைஸ் கட் ஆகும். இதே மாதிரி எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து OnePlus உடைய 13R வந்து சொன்னேன். இதே மாதிரி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகலை, லான்ச் ஆகி ஒரு வருஷம் மேலே ஆகுது இல்லை ஒரு வருஷம் கிட்ட ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் கட் டவுன் ஆக தான் செய்யும். இந்த சிப்பு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபோனுக்கு எந்த விதமான டிஃபெக்டும் ஆகாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோன் இனிமேல் புதுசாக லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபெக்ட்லாம் வந்துருக்கும். ஆனால் இவனுங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறானுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ம ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்னோடய ஆஃபீஸ் சர்க்கிள், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டதில் நிறைய பேர் சொன்ன பட்ஜெட் செக்மெண்ட் வந்து பார்த்தோம்னா அந்த 15,000 மேக்ஸிமம் 50K, அந்த 50Kக்குள்ளே 15,000 50,000 என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபோன்லாம் சூப்பர் லான்ச் ப்ரோ, உண்மையிலே நல்லாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேட்டகரி அண்டர் இந்த வருஷத்தில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அண்டர் 15K எது நல்லா இருந்துச்சு, 25K எனக்கு எது பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பேசுகிறோம் வந்து நான் நந்து.